வணக்கம். மாணிக்கவாசகரின் திருப்பள்ளி எழுச்சி. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பொழுது புலர்ந்து விட்டது. திருக்கோயில்களில் வெண்சங்கம் முழங்கிவிட்டது. அடியார்கள் கூடிவிட்டனர் தனது அன்புக்குரிய தலைவனை காண்பதற்காக. இவ்வடியார்கள் பக்தி செய்யும் முறையை படம் பிடித்து காட்டுகிறார் மாணிக்கவாசகர். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால். இசை என்றாலே இனிமையாகத்தானே இருக்கும். அதில் இன்னிசை, இனிமையான இசை கூட்டுகிறதாம் வீணையும் யாழும். வீணை யாழ் இரண்டும் நரம்புகளால் யாக்கப்பட்ட கருவி. இது சங்க காலம் தொட்டு தமிழர்களால் பயன்படுத்தப்பட்டதாம். இதில் பல வகைகள் உண்டாம். யாழின் பெயர்கள் வில்யாழ், பேரியாழ், சீரியாழ், மகரையாழ், சகோட்டையாழ், செங்கோட்டியாழ் என்று பல பெயர்கள் வழங்கப்படுகிறது. விதவிதமாக இருக்குது வகைகள். அதுபோன்று வீணைக்கும் பல பெயர்கள். தஞ்சாவூர் வீணையை சரஸ்வதி வீணை என்று அழைப்பார்களாம். ருத்ர வீணை ஈசனால் செய்யப்பட்டதாம், ஈசனால் உருவாக்கப்பட்டதாம். விசித்திர வீணை, மோகன வீணை மற்றும் ஏகாந்த வீணை. அது மட்டுமல்லாமல் கச்சபி, இது சரஸ்வதி தேவியின் கையில் உள்ள வீணையாம். சரஸ்வதி தேவி வீணையாம் கச்சபி. மக்கதி நாரத முனியின் வீணையாம். பிரம்ம வீணை பிரம்மாவின் வீணையாம். இப்படி பலதரப்பட்ட இசைக்கருவிகளை கையில் ஏந்தி இனிமையான இசையால் உன்னை துதித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம். எப்படி ரம்மியமாக இருக்கும் இல்லையா அந்த இடமே. ஏகாந்த இசையோடு அங்கு மக்கள் கூடியிருக்கின்றனர். அடுத்த பக்கம், அதாவது ஒவ்வொரு பேட்சாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார். நேரடி வர்ணனை. இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். இங்கு இருக்கு என்பது ரிக்வேதத்தை குறிக்கிறது. ரிக்வேதம் மற்றும் சாம, அதர்வண, யஜுர் இவையெல்லாம் இருக்கிறது அல்லவா. மற்ற மந்திரங்களும் திருமுறைகளும் ஓதிக்கொண்டிருக்கின்றனர், தோத்திரம் செய்கின்றனர். உன் மீது பக்தி கொண்டு உன் புகழை போற்றிக் கொண்டு பாடுபவர்கள் ஒரு பக்கம், அது ஒரு பேட்ச். அடுத்தது துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால். மனம் வீசும் மலர்கள். மனம் வீசும் மலர்களை நெருக்கமாக, மிக நெருக்கமாக தொடுக்கப்பட்டு மலர் மாலைகளை கையில் ஏந்தி கொண்டு உன் வருகைக்காக காத்திருக்கிறார்களாம். அவர்கள் ஒரு பக்கம். எவ்வளவு அன்பு! அன்று அலர்ந்த மலர்களை பறித்து நெருக்கமாக தொடுத்து உனக்கு சூட்ட வேண்டி மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் ஒரு பக்கம். அடுத்தது தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால். உன் மீது பக்தி மிகுதியால் தொழுபவர்களும் உணர்ச்சி பெருக்கால் அழுபவர்களும். தேம்பி தேம்பி அழுததா முதல் பாடலில் சொல்வார்ல, ஆதியும் அந்தமும், அந்த பாடலில் அது போன்று அழுகிறார்களாம். கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதாம். அவர்கள் பக்தி அப்படி சிறப்பாக இருக்கிறது என்று கூறுகிறார். பக்தி பரவசத்தால் சிலர் மயங்கி விழுகின்றனர். துவழ்கையர் மயங்கி மெய் சிலிர்த்து விதிர்விதித்து இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார். மக்களுடைய பக்தியை இவ்வளவு சிறப்பாக எடுத்து எம்புகிறார் மாணிக்கவாசகர். உன்னை இப்படியெல்லாம் வணங்குகிறாள் ஈசா, மக்கள் இப்படி பக்தி செய்கிறார்கள் என்று விவரிக்கிறார். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். தங்கள் தலைக்கு மேல் கைகளை கூப்பி அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி என்றெல்லாம் பலவித திருநாமங்களை ஜெபித்து உன்னை அழைக்கிறார்கள். உன் திருநாமங்களை சொல்லி உன்னை அன்போடு அழைக்கிறார்கள். இவையெல்லாம் எங்கு நடக்கிறது? திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே, திருப்பெருந்துறையூரை சிவபெருமானை துயில் எழுப்புகிறார் மாணிக்க வாசகர்.
இப்படியாக சொல்லி துயில் எழுப்புகிறார். என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்படி ஈசனின் மீது அளவு கடந்த பக்தியும் ஆழ்ந்த பற்றுதலும் ஒரு கட்டத்தில் தன் நிலை மறந்து அவர்களின் தீவிர செயலும் கண்டு மாணிக்கவாசகர் அரண்டு போய் விடுகிறார். இப்படியெல்லாம் பக்தி தீவிரமாக இருக்குமா? தன் பக்தி மீது அவருக்கு நம்பிக்கை அற்றுப்போய் விட்டதாம். அடியார்களின் பக்தியால் அவர்கள் பக்தியின் முன் என் பக்தி மிகச் சாதாரணம் என்று சொல்கிறார். அவர்கள் பக்தி முன் நான் மிகச் சாதாரணம். இதற்கிடையில் என்னையும் ஆண்டு அவர்களை ஆட்கொள்ளப் போகிறார். ஐயா, என் பக்தி மிகவும் சாதாரணம் ஐயா. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும், எனக்கும் இன்னருள் புரிவீர்களா? உங்களை அடிபணிகிறேன் சுவாமி, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்படி உருக்கமாக இறைவனை துயிலெழுப்புகிறார் மாணிக்கவாசகர். தேங்க்யூ.